SR Builders and Promoters தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். வணக்கம். தர்மபுரி மாவட்டத்துல SR Builders and Promotersனு ஒரு நிறுவனம் உள்ள வராங்க. அவங்களோட அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா, பார்த்தேன். அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. முக்கியமா அவங்க என்ன கொண்டு வராங்க, ஏன் தர்மபுரி, மற்ற எத்தனையோ இடங்கள் இருக்கு, ஏன் குறிப்பா தர்மபுரி, அதை அவங்க வார்த்தைகள்ல இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி. அவங்க தர்மபுரிய மழைகள், வரலாறு மற்றும் நல்லிணக்கத்தின் பூமி அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன உண்மை இருக்கு? அது அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. தர்மபுரிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா? ஆமாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், காவிரி ஆறுன்னு இயற்கை வளம். சரி. இன்னொரு பக்கம் வரலாற்று ரீதியா பார்த்தா சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச இடம். சங்க இலக்கியத்துல கூட பதிவுகள் இருக்கு. ஓஹோ. அப்புறம் விவசாயம், குறிப்பா மாம்பழம். இந்தியாலேயே ஒரு முக்கியமான மாம்பழ உற்பத்தி மாவட்டம். ஆமா, அது தெரியும். அது மட்டும் இல்லாம கோயில்கள், திருவிழாக்கள்னு ஒரு கலாச்சார பின்னணியும் இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் தர்மபுரி. அப்போ இப்படி ஒரு தனித்துவமான சூழல்ல இந்த SR Builders அவங்க என்ன வித்தியாசமா செய்ய போறதா சொல்றாங்க? அவங்க அறிவிப்புல நவீன வசதிகள், ஸ்மார்ட் லிவிங் அப்படின்னா சொல்றாங்களே, அதே நேரத்துல பாரம்பரியம், எளிமை இதே மதிக்கிறதாவும் சொல்றாங்க. இது எப்படி? அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய புள்ளி. ஆமா. அவங்களுடைய தாரக மந்திரம் ஒன்னு இருக்கு பாருங்க. இயற்கையால் ஈர்க்கப்பட்டது, நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டது. ஆமா. இன்ஸ்பயர்ட் பை நேச்சர், பில்ட் ஆன் ட்ரஸ்ட். இயற்கையால ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம் பெரிய அளவுல கட்டடம் கட்டும் போது அந்த இயற்கையை பாதிக்காதா? அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாத்துவாங்க? இது ஒரு கேள்வி. நிச்சயமா. இன்னொரு பக்கம் அவங்க சொல்றாங்க நவீன வாழ்க்கைய பாரம்பரியத்தோட இணைக்க போறோம்னு. ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஸ்மார்ட் லிவிங்னா என்ன? ஆமா, அதுக்கு தர்மபுரி மாதிரி ஒரு இடத்துல என்ன அர்த்தம்? வெறும் டெக்னாலஜி வசதிகளா இல்ல சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களா? அது அந்த அறிவிப்புல ரொம்ப தெளிவா இல்ல. சரி. ஆனா அவங்களுடைய இன்னொரு முழக்கம் இருக்கு. இதயத்தால் கட்டப்பட்டது, பாரம்பரியத்தில் வேரூன்றியது, எதிர்காலத்துக்காக வடிவமைக்கப்பட்டது. Built with heart, rooted in heritage, shaped for the future. ஆமா, இத அவங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி காட்டுது. ஆனா செயல்பாடு எப்படி இருக்குங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உண்மைதான் அவங்க சொல்றது. வெறும் கட்டிடங்கள் இல்ல, வரலாறு, குடும்பம், எதிர்காலம், இது மூணும் இணையிற மாதிரி வீடுகளை உருவாக்க போறோம்னு கேட்க நல்லா இருக்கு. ஆமா. அவங்க சேவை செய்ய போற பகுதிகள்னு பார்த்தா தர்மபுரி நகரம், அரூர், பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பரெட்டிப்பட்டி, அதை சுத்தி இருக்கிற இடங்கள்னு லிஸ்ட் பெருசா இருக்கு. ஆமா, அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய திட்டம்னே தோணுது. விரும்புறவங்க கூடுதல் தகவலுக்கு அவங்க நம்பர் 7001005649 அல்லது வெப்சைட் srbuilderstn.com பார்க்கலாம். இந்த அளவுக்கு பரந்த செயல்பாடு தர்மபுரியோட முகத்தை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லணும்னா தர்மபுரியோட அந்த தனித்துவமான சூழலுக்குள்ள ஒரு பெரிய நவீன கட்டுமான நிறுவனம் வராங்க. சரி. அவங்க வாக்குறுதி என்னன்னா தரமான மாடர்ன் வசதிகளோட வீடுகள், ஆனா அதே சமயம் பாரம்பரியத்தையும் மதிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை வேணும் இல்லையா? அது அவங்க எப்படி கொண்டு வருவாங்க? அதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. அப்போ இங்க நாம இந்த கேள்வியை அப்படியே நம்ம நேயர்கள்கிட்டயும் கொண்டு போகலாம். தாராளமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? SR Builders மாதிரி நிறுவனங்கள் வர்றது, தர்மபுரியோட அந்த தனித்துவமான அடையாளம் இருக்கு, அதோட பாரம்பரியம், இயற்கை, விவசாயம் எல்லாம் கலந்த அந்த தன்மை, ஆமாம், அது இது எப்படி மாத்தலாம்? ஸ்மார்ட் லிவிங் இல்லாட்டி நவீன வாழ்க்கைங்கிறது இப்படி ஒரு பழமையும் சூழலும் ஆழமா இருக்கிற இடத்துல உண்மையிலேயே என்ன அர்த்தம் கொடுக்கணும், எதை முன்னிறுத்தணும்? ஆமா, இது வெறும் பில்டிங் கட்டுற விஷயம் மட்டும் இல்லவே இல்ல. இது ஒரு பகுதியோட ஆன்மா, அதோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.